ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுமார் 22,000 முறை சுவாசிக்கிறீர்கள். ஆனால் அந்த சுவாசங்களில் பெரும்பாலானவை உங்கள் மூளைக்குத் தேவையான ஆக்ஸிஜனை தராமல் பட்டினி போடுகின்றன என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? சுவாசம் என்பது வெறும் உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் என்றுதான் நாம் நினைக்கிறோம். ஆனால் நவீன அறிவியல் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அநேகமாக அதிகப்படியாக சுவாசிக்கிறீர்கள். வாய் வழியாக சுவாசிப்பதன் மூலம் உங்கள் உடலை எப்போதும் ஒருவித பதற்றமான நிலையிலேயே வைத்திருக்கிறீர்கள். இது வெறும் குறைவான காற்று பற்றியது அல்ல. பல் சொதை, நீண்ட முக அமைப்பு, உடல் பருமன் மற்றும் தீராத சோர்வு என பல ஆரோக்கிய சீர்கேடுகளுக்கு இது வித்திடுகிறது. மூக்கு சுவாசத்திற்கு மட்டுமே, வாய் உண்பதற்கு மட்டுமே என்பதின் பின்னணியில் உள்ள அறிவியலை இன்று நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். உங்கள் ஆற்றலை அதிகரிக்கவும் பல ஆண்டுகளாக உங்களை தொடரும் மூளை மந்த நிலையை போக்கவும் விரும்பினால் இதை நீங்கள் கண்டிப்பாக கேட்க வேண்டும். அடுத்ததாக உயிர் வாழ்வின் வேதியியலிலிருந்து தொடங்குவோம். உங்கள் மூக்கு என்பது முகத்தில் உள்ள வெறும் துளை அல்ல, அது ஒரு நவீன வடிகட்டுதல் மற்றும் ஒழுங்குபடுத்தும் அமைப்பு. நீங்கள் மூக்கு வழியாக சுவாசிக்கும் போது உங்கள் உடல் நைட்ரிக் ஆக்சைடு என்ற ஒரு அற்புதமான மூலக்கூறை உற்பத்தி செய்கிறது. இந்த மூலக்கூறு உங்கள் இதய துடிப்பை கட்டுப்படுத்துகிறது, இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்கிறது, மேலும் உங்கள் உடல் சமநிலையில் இருப்பதை உறுதி செய்கிறது. வாய் வழியாக சுவாசிக்கும் போது நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இது இல்லாமல் உங்கள் இரத்த நாளங்கள் சரியாக விரிவடைய மாட்டாது, மேலும் உங்கள் உடலால் ஆக்சிஜனை இரத்த ஓட்டத்திற்குள் கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்படும். ஆனால் நிலைமை இதைவிட மோசமானது. அதிக காற்று என்பது அதிக ஆக்சிஜன் என்ற ஒரு தவறான கருத்து நிலவுகிறது. உண்மையில் வாய் வழியாக சுவாசிக்கும் போது நீங்கள் அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறீர்கள். உங்கள் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனை திசுக்களுக்கும் மூளைக்கும் கொண்டு செல்ல உங்களுக்கு CO2 தேவை. வாய் வழியாக அதிகப்படியாக சுவாசிப்பதன் மூலம் நீங்கள் காற்றை அதிகமாக உள்ளே இழுக்கிறீர்கள், ஆனால் உங்கள் முக்கிய உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை. இது இரத்த ஓட்டத்தில் ஆக்சிஜன் சேர்வதை தாமதமாக்குகிறது, மேலும் நுரையீரலில் உள்ள சுரப்புகளை கெட்டியாக்கி வெளியேற்றுவதை சிரமமாக்குகிறது. சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் செல்கள் ஆக்சிஜனின்றி தவிக்கும் போது நீங்கள் காற்றிற்காக தத்தளிக்கிறீர்கள். இது இப்போது ஏன் நடக்கிறது? நம் முன்னோர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை இல்லை? டாக்டர் மைக்கேல் கெல்ப் போன்ற நிபுணர்கள் ஒரு பெரிய பரிணாம மாற்றத்தை சுட்டிக்காட்டுகிறார்கள். நம் முன்னோர்களுக்கு அகலமான தாடைகள், நேரான பற்கள் மற்றும் பெரிய நாசி அமைப்புகள் இருந்தன. அவர்கள் கடினமான உணவுகளை உண்டனர். இது அவர்களின் முகதசைகளை வலுப்படுத்தி சுவாசப்பாதையை அகலமாக வைத்திருந்தது. ஆனால் நவீன மனிதர்களாகிய நாம் மென்மையான பதப்படுத்தப்பட்ட உணவுகளையே உண்கிறோம். நாம் கடினமாக மென்று சாப்பிடாததால் கடந்த 200 ஆண்டுகளில் நம் தாடைகள் 21% வரை சுருங்கிவிட்டன. நமது முக அமைப்பு நீளமாகவும் சுவாசப்பாதை குறுகலாகவும் மாறிவிட்டது. இதனால்தான் ஞானப்பற்கள் வளர இடமில்லாமல் சிக்கிக்கொள்கின்றன. 19ஆம் நூற்றாண்டில் பயணம் மேற்கொண்ட ஜார்ஜ் கேட்லின் அமெரிக்க பழங்குடியினரை பார்த்தபோது ஒரு விஷயத்தை கவனித்தார். அவர்களுக்கு நேரான பற்களும் சிறந்த ஆரோக்கியமும் இருந்தன. ரகசியம் என்னவென்றால், அவர்கள் தூங்கும்போது அவர்களின் தாய்மார்கள் குழந்தைகளின் வாயை மூடி மூக்கு வழியாக சுவாசிக்க பழக்கப்படுத்தினார்கள். வாய் வழியாக சுவாசிப்பது உடலை பலவீனப்படுத்தும் மற்றும் நோய்களை உண்டாக்கும் என்று அவர்கள் நம்பினர். அவர்கள் சொன்னது இன்று உண்மையாகியுள்ளது. நீங்களோ அல்லது உங்கள் குழந்தையோ வாய் வழியாக சுவாசிப்பவர்களாக இருந்தால் அது உங்கள் முகத்தின் அமைப்பையே மாற்றுகிறது. மருத்துவர்கள் இதை லாங் ஃபேஸ் சிண்ட்ரோம் என்று அழைக்கிறார்கள். வாய் திறந்திருக்கும் போது நாக்கு மேலன்னத்தில் இருக்க வேண்டிய இடத்திற்கு பதிலாக கீழே தங்குகிறது. இந்த உள் ஆதரவு இல்லாததால் முகம் நீளமாகவும் தாடை பின்வாங்கியும் பற்கள் நெரிசலாக வளர்கின்றன. இது தோற்றம் சார்ந்தது மட்டுமல்ல. குறுகிய வாய் என்பது குறுகிய சுவாசப்பாதையை குறிக்கிறது. இது நேரடியாக குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சுத் திணறலுக்கு வழிவகுக்கிறது. இது உங்கள் வாய் ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது. உமிழ்நீர் என்பது வாயின் இயற்கையான பாதுகாப்பு. அது பாக்டீரியாக்களை அழித்து பற்களை சுத்தமாக வைக்கிறது. ஆனால் வாய் சுவாசம் உமிழ்நீரை உலர வைத்து ஈறுகளில் வீக்கத்தையும் சிவப்பையும் உண்டாக்குகிறது. இதனால் வாய் துர்நாற்றம், பற்சிதைவு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. தூக்கத்தின் போது வாய் வழியாக சுவாசிப்பது மிகவும் ஆபத்தானது. தாடை தளர்வடையும் போது நாக்கு பின்னோக்கி சென்று சுவாச பாதையை அடைக்கிறது. உடல் ஆக்சிஜன் குறைபாட்டை உணர்ந்து அபாயம் என்று எச்சரிக்கை செய்கிறது.
இது கார்டிசோல் என்ற அழுத்த ஹார்மோனை அதிக அளவில் சுரக்கச் செய்கிறது. இந்த ஹார்மோன் உடலை இன்சுலினை சுரக்க தூண்டுகிறது. இது உடலுக்கு தேவையற்ற சர்க்கரையை தந்து அதை நேரடியாக கொழுப்பு செல்கள் சேமிக்க வழிவகுக்கிறது. இதனால் தான் வாய் வழியாக சுவாசிப்பவர்கள் எவ்வளவு உடற்பயிற்சி செய்தாலும் உடல் பருமன் மற்றும் இரத்த அழுத்த பிரச்சனைகளால் அவதிப்படுகிறார்கள். சரியான தூக்கமில்லாததால் காலையில் எழுந்திருக்கும் போது சோர்வாகவும் மூளை மந்தமாகவும் உணர்கிறீர்கள். இதை எப்படி சரி செய்வது? இதற்கான முக்கிய தீர்வு மூக்கு வழியாக சுவாசிப்பதும் அதிகப்படியான சுவாசத்தை குறைப்பதும் ஆகும். முதலில் உங்கள் நாக்கிற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இப்போது இதை செய்து பாருங்கள். உங்கள் நாக்கை வாயின் மேலெண்ணத்தில் வையுங்கள். இயற்கையாகவே உங்கள் உதடுகள் மூடிக்கொள்ளும். நீங்கள் மூக்கு வழியாக சுவாசிக்க வேண்டியிருக்கும். இதுதான் சரியான நிலை. இரவு நேரங்களில் உதடுகள் திறக்காமல் இருக்க மவுத் டேப்பிங் முறையை பயன்படுத்தலாம். மூச்ச பயிற்சிகள் மூலமும் இதை சரி செய்யலாம். 1. பாக்ஸ் பிரீதிங். 5 வினாடிகள் மூச்சை உள்ளே இழுத்து 5 வினாடிகள் நிறுத்தி 5 வினாடிகள் வெளியே விட்டு மீண்டும் 5 வினாடிகள் நிறுத்த வேண்டும். 2. மாற்று நாசி சுவாசம். இது உடலை சமநிலைப்படுத்தி சுவாச பாதையை திறந்து வைக்க உதவும். இதை நீங்கள் தொடர்ந்து அலட்சியம் செய்தால் உங்கள் உடலுக்கு தேவையான அடிப்படை தேவையை நீங்களே மறுக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களிடம் அறிகுறிகள் தென்படுகிறதா என்று பாருங்கள். காலையில் வாய் உலர்ந்து போயிருக்கிறதா? கண்களுக்கு கீழே கரு வளையங்கள் இருக்கிறதா? அதிகப்படியான சுவாசத்தை நிறுத்திவிட்டு ஆரோக்கியமாக வாழத் தொடங்குங்கள். உங்கள் சுவாச பாதையை திறப்பது உங்கள் வாழ்க்கையை திறப்பதற்கு சமம். நன்றி.